இன்னைக்கு காலையில் இப்படி தான் இருந்தது. பயங்கர ஃபாகு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில். இது ஒரு தஷர் சில்க் மெட்டீரியல். 3.5 மீட்டர்ஸ் இருக்குது. ஸ்கர்ட் டாப் தைக்கலான்னு வாங்கினேன். ஆனால் இப்போ ஸ்கர்ட் டாப் போட மூடலை. அதனால் பேனல் கட் குர்த்தி தைக்கிறேன். கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது டீயை விளையாடி கொட்டிட்டான். அவ்வளோதான் நினச்சேன். ஆனால் வீடு பக்கத்தில் இருந்தனால ஓடி போய் உடம்புக்கு போடுற சோப் எடுத்து கரைப்பட்ட இடத்துல தேய்ச்சி காய போட்டேன். காஞ்ச அப்புறம் பார்த்தா கரைப்பட்ட தடமே இல்லை. அப்படியே பின்னாடி கரைப்பட்ட ஜீனி டிஷர்ட்டோடு வந்தான். அவன் ட்ரெஸ்ஸையும் வாஷ் பண்ணி போட்டோம். இப்போ அவன் ட்ரெஸ்லையும் கரை இல்லை. ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற குற்ற உணர்வு வந்துச்சுன்னா அந்த கரையோடே வாழணும்னு அவசியம் இல்லை. அவர் ரத்தம் சிந்தினது நம்ம கரையை போக்க தானே. பாவம் ரத்தாம்பரை போல் சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் மாற்ற அவரால் முடியும். கரை நல்லதுன்னு விளம்பரத்தில் வேணால் கேட்க நல்லாயிருக்கும். கரை படிஞ்ச துணியே போட மாட்டோம். அப்புறம் எதுக்கு கரை படிஞ்ச வாழ்க்கை வாழணும்? ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குதோ இல்லையோ, கிளைமேட் நல்லா இருந்துச்சு.